பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம மீனை இருந்துட்டு தங்கமயில் சொல்கிறத கொஞ்சமாவது கேளுங்க அத்தை. கொஞ்சம் கோவப்படாமல் அமைதியாக இருங்க. உங்களோட கோவம் வருத்தம் எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறதுக்காக தான் அக்கா இங்கே வந்திருக்காங்க. தயவு செஞ்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. இவளை பார்த்தா என்ன பண்ணுது, உங்களுக்கு என் மகளை பார்த்தா என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து பேசுகிறாங்க. பாக்கியத்தை பார்த்த உடனே பார்த்தியா மீனா, இவ எப்படி இருந்தா இப்போ பாரு, அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து எப்படி சண்டைக்கு நிற்கிறான்னு. இதுக்காக தான் நான் இங்கே வரமாட்டேன்னு சொன்னேன். பின்ன நீங்களும் உங்கள் மகனும் தேவையில்லாமல் என் பொண்ணை பற்றி தப்பாக பேசினா நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கை கட்டி சிரிக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? உன் மகன் என்னெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரவணனா அவன் எப்போ இங்கே வந்தான்? அவனுக்கு தான் இவளை சுத்தமாக பிடிக்கவே இல்லையே. ஆமாம்மா, என் பொண்ணு பிடிக்கல, ஆனால் வேற ஒருத்தியை உங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா பாரு, மறுபடியும் என் பிள்ளை மேலே தான் தப்பு பண்ணுறாங்க. ஆமாத்த, அவர் வேறொரு பொண்ணு கூட தான் இருக்கார். அதை நானே என் கண்ணாரை பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லை, நான் என்ன விஷயமா சொல்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன்னு தெரியுமா? உங்கள் வீட்டு வாரிசை நான் சுமந்துட்டுருக்கேன். அதை எவ்வளோ ஆசையாக அதை அவர்கிட்ட சொல்ல வந்தேன். ஆனால் அந்த குழந்தை என்னோடதே இல்லைன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்திட்டு அங்கேருந்து போயிட்டாரத்த அப்படின்ற மாதிரி தங்கமயில் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே கோமதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இனி கோமதி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.